சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஒன்னா, அதாவது அளவு நாடாவில் இருந்து ஒவ்வொரு டூல்ஸும் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற வீடியோஸ்ல இருந்து ஒரு தொகுப்பு ஆரம்பிச்சு இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அதை கால்குலேஷன் போடுற வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஒட்டுமொத்த கால்குலேஷன்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 சில விஷயங்கள் வந்து ரொம்ப டிப்ஸ்ன்னு சொல்லலாம், ஒரு குறிப்புகள் வந்து அதில் இருக்குது. அது ஒரு சில கால்குலேஷனையும் மீறி சில விஷயங்களை வந்து நாம வந்து அதை சரி பண்ணணும். அதாவது உடல் ரீதியாகவும் அந்த துணியினுடைய தன்மைக்கு ஏற்றவாறும் அதை வந்து சில ஆல்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி சில நுணுக்கங்கள் வந்து பேசிக்கா இருக்கிறது மட்டும் உங்களுக்கு இதுல சொல்ல போறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஷோல்டர்ல இருந்து மார்பு சுற்றளவுல இருந்து இது மாதிரி ஒவ்வொரு அளவுகளையும் சேர்த்து இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸா வந்து அவங்க கொடுக்க போறாங்க. இதை வந்து ரொம்ப கவனமா பார்த்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் புரியல அப்படின்னா 2 தடவை கூட நீங்க பாருங்க. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு புரியலையோ திரும்ப திரும்ப அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அதுல அவங்க சொல்ல வந்த கருத்து என்ன, எந்த விஷயத்தை பேஸ் பண்ணி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறத ஒரு சில இதை பார்த்து புரிஞ்சிக்க முடியும். இது ஒவ்வொன்றுமே வந்து அனுபவ ரீதியாகவும் இப்போ நீங்க யாருக்கு வேணாலும் ட்ரெஸ் தைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய நிறைய நுணுக்கங்களை சேர்த்து தான் இந்த தொகுப்பா நம்ம வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அதுலயும் இது வந்து பேசிக் தான் இப்ப அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பேசிக்கே வந்து ரொம்ப குழப்பிக்கிட்டு நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த அட்வான்ஸ் போறதுன்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியதா போயிடும். அதனாலதான் பேசிக் வந்து கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையா அதை வீடியோ வந்து கொஞ்சம் பொறுமையா பார்த்து அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க அதுக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல. ஏன்னா கத்துக்கிறது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மெதுவா கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அதுக்கு அடுத்தது வேகமா வேலை செய்யலாம். எல்லா கஸ்டமருக்குமே நீங்க தைக்கிற அளவுக்கு ட்ரெஸ்ஸை வந்து நீங்க பொறுப்பா அதை பொருத்தமாகவும் அழகாகவும் உங்களால டிசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க முடியும். நிறைய டெய்லர் ஷாப்புக்கு மத்தியில நம்ம கடையை வந்து சிறப்பா கொண்டு போகணும் அப்படின்னம்னா இந்த மாதிரி அடிப்படை நுணுக்கங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டெவலப்மெண்ட்டை வந்து நம்ம காட்ட முடியும். நாம ஒரு கடை வச்சதுக்கு அப்புறம் போய் வீடியோ பார்த்துக்கிட்டு கத்துக்கிட்டு நம்ம வேலை செய்யறது அப்படிங்கிறது சரியா வராது. ஏன்னா அன்னைக்கு நம்ம டெய்லர் ஷாப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் அட்டன் பண்றதுக்கும் வீட்டு வேலை செய்யறதுக்கும் அதுக்கப்புறம் அது ப்ரொடக்ஷன் பண்றதுக்குமே டைம் சரியா போயிடும். இந்த 3 விஷயமே நமக்கு சரியா இருக்கும். ஒண்ணு கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எடுக்கிறது, ரெண்டாவது அதை கரெக்டா ப்ராப்பரா அந்த டைமுக்குள்ள கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த சில ஏற்பாடுகள்லாம் பண்ண வேண்டிய. ஏன்னா நம்ம டெய்லரு நாம தைக்கிறது எதுவா இருந்தாலும் சரி அதை இதெல்லாமே மெயின்டைன் பண்ற விஷயங்கள். அது இல்லாம நம்ம வீட்லயும் வேலை செய்யணும். இது 3மே சேர்ந்து இருக்கும்போது அப்போ போய் ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கத்துக்கிட்டு நம்ம அது மற்றவங்களுக்கு ட்ரெஸ் தைச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான மெத்தடு கிடையாது. அதனாலதான் அடிப்படையை வந்து நீங்க நுணுக்கமா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களோட அனுபவ ரீதியா உங்களோட கஸ்டமர் கிட்ட நீங்க கத்துக்கலாம். உங்ககிட்ட வர கஸ்டமருக்கு என்ன ப்ராப்ளம், அவங்க உடம்பு எப்படி இருக்குது, அவங்க என்ன நாம தைச்சு கொடுத்த மெத்தட் என்ன மெத்தட்ல தைச்சு கொடுத்தோம், அவங்களுக்கு அது ஏன் பொருந்தல, அது அது மாதிரி நுணுக்கங்களை கவனிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே நீங்க மிக சிறந்த ஒரு டெய்லரா ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமே ஒழிய நீங்க தைச்சு பழகி முடிச்சதுக்கு அப்புறம் கடை வச்சுட்டு நான் 20 வருஷம் தைக்கிறேன் 15 வருஷமா தைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு உட்காந்து ஒரு யூடியூப்ல போயிட்டு வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணிட்டு இது அவங்க வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்க வேற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு குழப்பி உங்களோட தனிப்பட்ட திறமையும் அதுல மறந்து வேற ஒரு ட்ரை பண்ணி அதுல 4 கஸ்டமர் வந்து கோளாறு சொல்லி அதுல உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இது எல்லாமே வரும். அந்த பிரச்சனையே வராம இருக்கிறதுக்காக தான் ஒருத்தரோட மெத்தட்ல நீங்க கத்துக்கும் போது அவங்க என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை பூராமே நீங்க பொறுப்பா பொறுமையாகவும் நிதானமாகவும் அவங்க சொல்லி கொடுக்குற நுணுக்கங்கள் என்னங்கிறதையும் தெரிஞ்சு அவங்க ஃபார்முலா பிரகாரம் நீங்க ஒன்று தைச்சு பழகிக்குவாங்க. அதுக்கப்புறமா நீங்க நல்ல ஒரு லெவலுக்கு நல்லா தைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உங்களோட தனிப்பட்ட திறமையை வந்து வெளிக்காட்டும் போது உங்களோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்க கடை வச்சிருக்கிற இடத்துக்கு தகுந்த அங்க இருக்கிற கஸ்டமருடைய உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாற்றங்கள் செய்யறதுக்கு இது வழிவகுக்கும். அதனாலதான் அடிப்படை நுணுக்கங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பொறுமையா கத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பெரிய திறமசாலியா வர முடியும். அதனாலதான் அது திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோவிலும் நான் சொல்லி கொண்டு வரதுக்கு காரணமே அதுக்கோசரம் தான். ஏன்னா எல்லாருமே வந்து சிறந்த டெய்லர்ஸ் தான். அவங்களுக்குன்னு ஒரு சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க தைக்கிறது பக்காவா ஃபிட் ஆனாதான் அவங்க கிட்ட மறுபடியும் தைக்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க ஒரு மெத்தட்ல தைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க கஸ்டமருக்கு அவங்க தைக்கிற மெத்தடு அது சூட்டபிளா இருக்கும்.
நீங்க ஏற்கனவே ஒரு மெத்தட் தைச்சிட்டு இருப்பீங்க, அதை மறுபடியும் போய் அவங்க மெத்தட் இதோட கம்பேர் பண்ணும்போதோ இல்லாட்டினா அந்த மெத்தடை நீங்க பாதியில ஒரு ஷோல்டருக்காகவோ இல்லாட்டினா ஒரு ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்காகவோ அந்த மெத்தடை நீங்க இதுக்குள்ள சொருவுனீங்க அப்படின்னா கட்டாயம் டோட்டலினுடைய மெத்தடுமே கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா கால்குலேஷன் அப்படிங்கிறது ஒரு கணக்குக்கு போட்டா மட்டும்தான் விட கரெக்டா வரும். 2 3 கணக்குக்கு சேர்த்து ஒட்டுக்கா நீங்க கணக்கு போட்டு சூத்திரம்லாம் போட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா விட கரெக்டா வராது. அதே மாதிரி தான் இதுவும். ஒருத்தரோட ஃபார்மெட்ல கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபார்மெட்ல என்ன ஐடியா சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த இதை கவனிக்க சொல்லியிருக்காங்க, எந்த உடம்புக்கு எந்த இடத்துல ஆல்டர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிச்சு அந்த மெத்தட்ல நீங்க அப்படியே போனீங்கன்னா தான் கரெக்டான ஒரு இதை வந்து நீங்க ஒரு திறமையான ஒரு இதை கொண்டு வர முடியும். முழுசா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க யாரோட டிசைன்ஸ் வேணாலுமே யாரோட ஃபார்முலா வேணாலுமே நீங்க நினைச்சு பார்க்கலாம். உங்களுக்கு அதுல எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க அப்புறமா எடுத்துக்கலாம். கத்துக்கும் போது பேசிக் ஒருத்தருக்கு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டுமே நீங்க ரெடி பண்ணி கொண்டுட்டு போங்க. நடுவுல நீங்க வேற எதுவுமே உள்ள சொதப்பாதீங்க. ஏன்னா அப்படி சொதப்புனீங்க அப்படின்னா கட்டாயம் எல்லாமே கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு டெய்லர்ஸும் அவங்களோட நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது அவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்லணும்னு கூட அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னா கூட இது அவங்களுக்கு யூஸா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்றேன் நான். ஒருத்தர் சொல்லி கொடுக்குற மெத்தடு அவங்க அனுபவத்துல அவங்களோட கஸ்டமர் கிட்ட அவங்க நிறைய தைச்சு கொடுத்து அது ஃபிட்டிங் கரெக்டா ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரிதான் ஒவ்வொரு யூடியூபர்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்க கடையில இல்லாட்டினா அவங்க கத்துக்கிட்ட விஷயத்த அப்படியே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி இதெல்லாம் விஷயம் இப்படிதான் தைக்கணும் அப்படிங்கிற அவங்க என்ன தைக்கிறாங்களோ அதை தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அது மாதிரிதான் ஒவ்வொரு டெய்லர்ஸுமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதனால இந்த டெய்லர் சொல்றதுதான் கரெக்ட், இந்த டெய்லர் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற மெத்தட் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க கால்குலேஷன் போடுற மெத்தடுல அது மாதிரி அந்த உடம்புக்கு தைக்கும் போது அது செட் ஆகும். அதுல பாதியும் இதுல பாதியும் நீங்க சேர்த்து தைச்சு பார்த்தீங்கன்னா கட்டாயம் சொதப்பலாதான் இருக்கும். அதனாலதான் நீங்க கத்துக்கும் போது சில நுணுக்கங்களை சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா எல்லா அளவுகளையும் சேர்த்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அவங்க என்ன அப்படி சொல்றாங்க, அதுல என்னென்ன நுணுக்கங்கள், அதை ஷோல்டரு ஆம்ஹோல் இது மாதிரி ஒரு முக்கியமான ஃபால்ட் வரக்கூடிய இடங்கள்ல இருந்துதான் அவங்க அந்த நுணுக்கங்கள்லாம் எந்த இடத்துல விதிவிலக்கு, அதாவது கரெக்டா இப்படிதான் பிரிச்சு இப்படிதான் போடணும், இதுதான் அளவு அப்படின்னு இருக்கிறத விட ஒரு சில உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது வரும். அது எந்த இடத்துல எதுக்காக எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற சில விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. வாங்க அவங்க எப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரெகுலராக போட்டிருக்கிற கிளாஸ் இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இப்போ நான் ஒரு பாடி மெஷர்மெண்ட்டில் என்னென்னலாம் உங்களுக்கு தனியாக விளக்கம் கொடுத்தேனோ அதையெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அதனுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவுமே நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி ஒரு ப்ளவுஸுக்கு அதை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதையுமே இந்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தனித்தனியாக இருக்கிற மெஷர்மெண்ட்ஸை பற்றி நீங்கள் நல்லாவே புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, லென்த்து, ஷோல்டர், ஸ்லீவ் லென்த்து, ஆம்ஹோல் ரவுண்டு, இது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து இந்த அளவுகள் கூட நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் சேர்த்தணும், அதாவது ஈஸ் அலவன்ஸ் என்னென்ன சேர்த்தணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமா இது கூட நம்ம சீம் அலவன்ஸ் வந்து நம்ம சேர்த்துவோம் இல்லைங்களா? அந்த சீம் அலவன்ஸ் வந்து நம்ம என்னென்ன சேர்த்துவோம் அப்படிங்கிறத இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்க்கலாம். சீம் அலவன்ஸனுடைய விளக்கம் என்ன, டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, சீம் லைன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது சீம் லைன் அப்படின்னா தையல் போடுற அந்த கோடு. ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலேயே நம்ம தையல் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த தையலை தான் நம்ம சீம் லைன் அப்படின்னு சொல்றோம். கோடு வந்து நம்ம போட்டுக்குவோம், அது ஸ்ட்ரைட்டா வரணுங்கிறக்காக அது மேலதான் நம்ம வந்து ஒரு தையல் வந்து போட போறோம். அது வந்து சீம் லைன். இந்த சீம் லைன் அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம், கிராஸாகவும் இருக்கலாம், இல்லை வளைவாகவும் இருக்கலாம். எந்த ஷேப்ல இருந்தாலுமே அதை வந்து நம்ம சீம் லைன் தான் சொல்லுவோம். ஏன்னா இப்போ நெக்குக்கு போடும்போது வளைவா வரும், ஆம்போலுக்கு போடும்போதும் வளைவா வரும், ஷோல்டர் சைடெல்லாம் ஷோல்டருக்கு போடும்போது ஸ்ட்ரெயிட்டா வரும், சைடு போடும்போது கொஞ்சம் கிராஸா வரும், டாட் பிடிக்கும் போதும் கிராஸா வரும், ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணும்போது நேரா வரும். அந்த மாதிரி எந்த டைரக்ஷன்ல வந்தாலுமே அதை வந்து நம்ம சீம் லைன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த உடலோட ஒட்டி இருக்கிற பகுதி வரைக்கும் நம்ம ஒரு தையல் போடுவோம், அது வந்து சீம் லைன். அது ஷோல்டரா இருந்தாலும் ஒரு தையல் போட்டா
அந்த அரை இன்ச்சு வந்து மேல் பக்கம் போயிடும். அந்த சீம் லைன் வந்து நமக்கு ஷோல்டரோட இருக்கும். நெக் லைன் அப்படிங்கும்போது அந்த கழுத்தினுடைய அந்த நெக்கு சுற்றி நம்ம போடுறது எல்லாமே சீம் லைன் தான். இப்போ சைடு வந்து கிராஸ் லைனா பிடிப்போம். அந்த தையல் தான் நம்ம உடம்போட ஒட்டி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்கிற துணி வந்து நமக்கு உள்பக்கமா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா துணியா போயிடும். இப்போ சீம் லைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஒரு பகுதிகளை நம்ம இணைக்கும் போது அதுக்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம போட்டு ஒரு தையல் போடுறோமோ அதுதான் வந்து நமக்கு சீம் லைன். ஷோல்டர் அப்படிங்கும்போது அரை இன்ச்சு விட்டு தையல் போடுவோம். பட்டி தையல் போடும்போது ஸ்ட்ரைட்டா தையல் போடுவோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்க ஒரு பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஒரு தையலை கொண்டு போறீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு சீம் லைன். இந்த சீம் லைன் அப்படிங்கிறது நமக்கு சீம் லைனுக்கு உள்ள இருக்கிற அளவுகள் வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம அதிகப்படுத்தவோ குறைக்கவோ கூடாது. எந்தெந்த இடத்துல நம்ம நாட்சஸ் போட்டிருக்கிறோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் டாட்டுக்காக நம்ம பாயிண்ட் போட்டிருக்கிறோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் நீடில் மார்க் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து அதுல தான் நம்ம தைக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த சீம் லைனுக்கு உள்பக்கமா வர ப்ரொசீஜர். இதுவே சீம் லைனுக்கு வெளியே, அதாவது ஒரு சீம் லைன் நமக்கு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சீம் லைன் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா நம்ம கொடுக்கறது வந்து சீம் அலவன்ஸ். அலவன்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுடைய விருப்பப்படி அதை நம்ம மாத்திக்கலாம். இப்போ நெக்குக்கு வந்து சீம் அலவன்ஸ் நம்ம கொடுக்குறோம். நான் வந்து ஒரு பாயிண்ட், அதாவது நம்ம டேப்பு கணக்குப்படி 1/4 இன்ச் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த 1/4 இன்ச்சுக்கு நம்ம தையல் போடுவோம். சப்போஸ் இதை நீங்க அதிகப்படுத்தியும் வச்சுக்கலாம், குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அந்த சீம் லைனுக்கு உள்ள இருக்கிறது தான் நமக்கு தேவை, அந்த சீம் லைனுக்கு வெளியில இருக்கிறது நமக்கு தேவையில்லை. அப்போ அந்த சீம் லைனுக்கு நமக்கு வந்து கரெக்டா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆம்ஹோல் வந்து ஜாயின் பண்றோம். ஆம்ஹோல் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் பகுதியில நம்ம என்ன பண்றோம்னா அரை இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ் அப்படின்னு விடுறோம். இந்த சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம அரை இன்ச்சும் விட்டுக்கலாம், அரை இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மியாகவும் விட்டுக்கலாம், இல்ல எனக்கு 1/4 இன்ச்சே போதும் அப்படின்னும் நீங்க விட்டுக்கலாம். அப்போ அந்த தையல் நம்ம போடுறதுக்கு அவுட்டர்ல இருக்கிறது எல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அலவன்ஸ், அதாவது அளவுகள். துணியினுடைய அளவை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் இல்ல குறைச்சிக்கலாம். இது வந்து சீம் லைனுக்கு வெளியே. சீம் லைனுக்கு உள்ள இருக்கிறது நம்ம பாடியினுடைய மெஷர்மெண்ட், அதுல எந்த சேஞ்சஸ் எப்பவுமே நம்ம பண்ணக்கூடாது. அப்போ சீம் லைன் அப்படிங்கிறது விளக்கமா தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ சீம் அலவன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபியூச்சர்ல எனக்கு பிளவுஸ் பத்துது பத்தலை இல்லை உடம்பு இன்னும் அதிகமாகுது அப்படிங்கும்போது நான் வந்து எக்ஸ்ட்ராவா பிரிச்சு விடணும் அப்படிங்கறக்காக நம்ம சைட்ல கொடுக்குற அளவுகள், அதாவது ஒரு 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு, 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, 2 இன்ச்சு, இப்படி எவ்வளவு துணி நம்ம அதிகப்படுத்திட்டே போனாலுமே அது எல்லாமே வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். அது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்காக விடுறது. அதே வந்து நம்ம ஆம்ஹோலுக்கு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு நம்ம விடுவோம். சப்போஸ் நீங்க தைக்கும் போது நான் அரை இன்ச்சு எனக்கு வேண்டாம், நான் கம்மி பண்ணி தைச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க எவ்வளோ துணி விடுறீங்களோ, 1/4 இன்ச்சு, அரை இன்ச்சு, 3/4 இன்ச்சு எவ்வளோ துணி விட்டாலுமே அதுவுமே சீம் அலவன்ஸ். அதையுமே நீங்க உங்க விருப்பப்படி அதிகப்படுத்தியும் வைக்கலாம், கம்மியும் வைக்கலாம். ஆனா நெக்லைன் வந்து 1/4 இன்ச்சு, அந்த ஒரு பாயிண்ட் அளவு தான் நம்ம அந்த ஒரு 2 பாயிண்ட் அளவு வரும். 1/4 இன்ச்சுக்கு நம்ம தைக்கிறது அதே மாதிரி தான். இப்போ ஓப்பன் பீஸ் அப்படின்னா ஊக்பட்டி வீப்பட்டி எல்லாம் வைக்கும்போது அதை அட்டாச் பண்றதுக்கும் நம்ம வந்து 1/4 இன்ச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுவே பட்டி நம்ம அட்டாச் பண்ணும்போது அரை இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் விடுவோம். அப்ப அந்த அரை இன்ச்சை வந்து நம்ம ஒரு தையல் போடணும். இப்போ உதாரணமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கிறோம், இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு அரை இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் விடுறோம். இப்போ இதுல இருந்து பட்டிக்கு நம்ம ஒரு அளவு வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்குவோம், இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்குவோம். பட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி யூஸ் பண்ணி இப்படி வந்து நம்ம பட்டி யோக் வந்து இப்படி நம்ம டிரா பண்றோம். இப்போ இந்த யோக்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நம்ம நாச் போடுவோம், சரிங்களா? அப்போ இதுதான் உங்களுக்கு சீம் லைன். இந்த சீம் லைன் அப்படிங்கிறது இங்க தைக்க கூடாது, இது வந்து சீம் அலவன்ஸ். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உள்ள கொஞ்சம் திக்கா இருக்கிறதுக்காக மடிச்சு தைக்கிறதுக்காக விடுறது, இல்ல துணி இருக்கிறத பொறுத்து 1/4 இன்ச்சோ அரை இன்ச்சோ நம்ம விடுறது தான் இங்க வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். அதனால இதை வந்து நம்ம சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சீம் லைன். இந்த தையல் போடுற இடம் தான் நமக்கு சீம் லைன். இப்ப அடுத்தது இதுல எங்க சீம் லைன் வரும் அப்படின்னா, இந்த இடத்துல 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ராவா விட்டுருப்போம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு சீம் லைன் வரும். இது வந்து நம்ம சைடு க்ளோசிங் பண்ணும்போது
இங்க வர்றது தான் நமக்கு சீம் லைன். இங்க விடுற அளவுகள் தான் நம்ம 3/4 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுன்ட்டு எவ்வளோ வேணாலும் நம்ம எக்ஸஸா விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு பட்டிக்கு இன்னொரு சீம் அலவன்ஸ் எங்க வருது அப்படின்னா இங்க வந்து 1/2 இன்ச்சு இதுல நம்ம விட்டுருப்போம். இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறதும் நமக்கு சீம் அலவன்ஸ். இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணும்போது அந்த அளவுகளோட சேர்த்திருவோம். இப்ப இதுல வந்து 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ், இதுல 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ், கீழேயும் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். அப்ப இது ஓப்பன் பீஸ் வைக்க போற இடம். அப்ப இங்க எப்படி வரும் அப்படின்னா இங்க வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து நமக்கு சீம் அலவன்ஸ். இப்ப இந்த சீம் அலவன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டேஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இங்க வர இதுதான் நமக்கு ஒரிஜினலான நமக்கு யோக்குக்கான போர்ஷன். அப்போ இந்த யோக்கை வந்து நம்ம ஒரு பிளவுஸ்ல அட்டாச் பண்ணும்போது ஒரு பக்கம் நமக்கு ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்றதுக்கு சீம் அலவன்ஸ் தேவைப்படுது. இது வந்து 1/4 இன்ச்சு. அதுவே ஃப்ரண்ட் போர்ஷனையும் யோக்கையும் அட்டாச் பண்றதுக்கு நமக்கு சீம் அலவன்ஸ் தேவைப்படுது. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு. சைட்ல ஃபியூச்சருக்காக அதிகப்படுத்துறது கம்மி பண்றது அந்த மாதிரி பண்றதுக்காக சைட்ல மினிமம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு நம்ம இதுல விட்டு நம்ம எவ்வளவு தையல் வேணுமோ அதை போட்டுக்குவோம். கீழே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடிச்சு உள்ள திருப்புறதுக்காக நமக்கு இங்க கிளாத் தேவைப்படுது. அதுக்காக நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அந்த 1/2 இன்ச்சை நீங்க அதிகப்படுத்தவோ குறைக்கவோ, இதுல எல்லா அளவுகளுமே அதிகப்படுத்தவோ குறைக்கவோ செய்யலாம். ஆனா இந்த யோக் அட்டாச் பண்றது, ஆம்ஹோல் அட்டாச் பண்றது, நெக் அட்டாச் பண்றது, ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வந்து அதிகப்படுத்தவோ குறைக்கவோ முடியும். ஆனா சைட்ல விடுற எக்ஸ்ட்ரா கிளாத் மட்டும் நமக்கு எவ்வளவு வேணும்னாலும் விட்டுக்கலாம், எவ்வளவு வேணும்னாலும் குறைச்சிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது சைட்ல நீங்க அதிகமா கொடுக்குறீங்க இல்லையா, அந்த அளவு அதிகமாக உங்களுக்கு வந்து ஒரு சுடிதாரா இருந்தாலும் சரி, ஒரு பிளவுஸா இருந்தாலும் சரி, அந்த ஷேப் வந்து கரெக்டா வராது. ஏன்னா உங்களோட ஷேப்பை டிசைட் பண்றதே இந்த உள்ள இருக்கிற சீம் அலவன்ஸ் தான். அந்த சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் ஹோல்மே டைட் ஆகாது, வெயிஸ்ட்லயுமே அந்த ஷேப் வந்து அழகா வந்து உங்களுக்கு படிமானமா வரும். அதுவே நீங்க அதிகமா கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்ம் ஹோல் கிட்ட நல்லாவே ஏதோ இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு டைட்னஸ் வரும். அது நீங்க ரவுண்ட் ஜாயின் போட்டாலும் சரி இல்ல ஸ்ட்ரெயிட் ஜாயின் போட்டாலும் சரி, ரவுண்ட் ஜாயின் போடும்போது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. ரவுண்ட் ஜாயின் அப்படின்னா கையை வந்து வட்ட வடிவமா சுற்றி தையல் போடுறது, ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட் அப்படிங்கும்போது நம்ம நேரா தையல் போடுறது. இந்த 2 விதமா நம்ம ஜாயின் பண்ணுவோம். இந்த ஸ்ட்ரெயிட் தையல் போடுறது வந்து அப்பப்போ நம்ம பிரிச்சு விட்டு போட்டுக்கலாம். ஆனா ரவுண்ட் ஜாயின் பண்ணும்போது டோட்டலா அந்த ஏரியால ஸ்லீவை பிரிக்கணும், அந்த கை இது எல்லாமே பிரிச்சு அப்புறம் தான் நம்ம வந்து அதை லூஸ் டைட் வந்து பண்ண முடியும். அதனால எல்லாருக்குமே ஈஸியா ஒரு மெத்தட் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஜாயிண்ட். ஆனா ரவுண்ட் ஜாயின் போடுறது தான் நமக்கு ஃபிட்டிங்கும் நல்லா இருக்கும், கை மூவ் பண்றதுக்கு. அதாவது நமக்கு நார்மலா இருக்க கையை வந்து ஈஸியா வந்து மூவ் பண்ணலாம். அதுவே இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்காக சைட்ல ஒரு 1.5 இன்ச்சு கிளாத் இருக்கும்போது நம்ம கையை மூவ் பண்றதுக்கு விடாம இந்த பாடியில இருக்கிறத கிளாத் வந்து நமக்கு இழுத்து பிடிச்சிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால இந்த ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சீம் அலவன்ஸ் உங்களுக்கு எங்க அதிகமா விடணும் எங்க குறைவா விடணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம விருப்பம் தான். அதுவே சீம் லைன் அப்படிங்கிறது பர்டிகுலரா நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த இடத்துல நம்ம போடுறது தான் சீம் அலவன்ஸ். ஈஸ் அலவன்ஸ் பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது இந்த சீம் அலவன்ஸ்க்கு உள்ள வர்றது. உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கிற 3 விஷயம். ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஈஸ் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடிக்கு கொஞ்சமாவது லூஸ் வேணும். அப்படியே நம்ம வந்து இழுத்து பிடிச்சி நம்ம ஏதோ சொல்லுவாங்க இந்த மாவு போட்டு அடைக்கிற மாதிரி எல்லாம் நம்மளால ட்ரெஸ் போட்டிருக்க முடியாது. அந்த பாடிக்கும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கும் இடையில ஒரு சின்னதா ஒரு லூஸ் வந்து வரணும். ஒரு கம்ஃபர்ட்டுக்காக கை மூவ் பண்ண, குமிஞ்சு நிமிர இந்த மாதிரி எல்லாம் வேணும். அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு அளவு வந்து நமக்கு தேவைப்படுது. அதுதான் வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஈஸ் அலவன்ஸ் கம்பல்சரி நமக்கு தேவை. அடுத்ததுதான் சீம் அலவன்ஸ். சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புனுடைய பகுதிக்கான அளவுகள் குறிச்சதுக்கு அப்புறம் அதிகமா நம்ம விடுற அளவுகள் மட்டும்தான் நம்ம வந்து சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சீம் அலவன்ஸ் அப்படிங்கிறது அவங்கவுங்க ட்ரெஸ், ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து விட்டுக்கலாம். ஆனா மேக்சிமம் ஷோல்டர் ஜாயிண்ட், ஆம்ஹோல் ஜாயிண்ட், யோக் ஜாயிண்ட்டுக்கெல்லாம் 1/2 இன்ச்சு இல்லாட்டினா 1 பாயிண்ட் கம்மியா விடுவோம். நெக் லைனு,
ஓப்பன் பீஸு இது எல்லாமே டாட்டு, ஆம் ஹோல் டாட்டு, சென்டர் டாட் இது எல்லாமே ஒரு 1/4 இன்ச் அந்த அளவு விடுவோம். மெயின் டாட் மட்டும் நம்ம வந்து பாடி பஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம விடுவோம். இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈஸ் அலவன்ஸ்னா என்ன, சீம் அலவன்ஸ்னா என்ன, சீம் லைன்னா என்ன அப்படிங்கிறது தான். சீம் லைன் எந்த டைரக்ஷன்ல எந்த இதுல நீங்க போட்டாலும் நீங்க போடுற அந்த தையல் தான் சீம் லைன். அந்த சீம் லைனுக்கு உள்பக்கமா இருக்கிறது தான் நம்ம பாடி ஃபிட்டிங். அவுட்டர்ல வர்றது எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம விடுறது தான். சரிங்களா? ஒரு ஸ்டிஃபா வேணும், எக்ஸ்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் தான் சீம் அலவன்ஸ்க்கு அவுட்டர்ல கொடுக்கறது. அதுக்கு உள்ள கொடுக்கறது எல்லாமே நம்ம பாடியோட ஃபிட்டிங்க்கு தான். இப்போ இந்த ஒரு யோக்லயே எல்லாமே வந்ததுனால நான் இந்த யோக்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட்ல வர ஓப்பன் பீஸு 1/4 இன்ச்சு, யோக் அட்டாச் பண்றது 1/2 இன்ச்சு, கீழே வர்றது 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ உங்களுக்கு பட்டிக்கு எப்படி திக்னஸ் வைக்கிறீங்களோ, உள்ளுக்குள்ள எத்தனை துணி வைக்கிறீங்களோ அதை பொறுத்து. சைட்ல வந்து மினிமம் 3/4, 1/4, 1/2, 1/4 அப்படி எப்படி வேணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு சீம் லைன்னா என்ன, ஈஸ் அலவன்ஸ்னா என்ன, சீம் அலவன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஈஸ் அலவன்ஸ் பத்தி நான் சொல்லிட்டேன். இப்போ சீம் அலவன்ஸ் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் சேர்த்துறோம் பண்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 1/4 அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுவோம். சரிங்களா? 1/4 எதுக்கு கால்குலேஷன் போடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாடியை வந்து நம்ம ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு ஸ்டிச், இப்ப சாரி எல்லாம் போடும்போது நல்லா சுத்தி நம்ம ஒரு இதா அப்படியே வேர் பண்ணிக்கிறோம். ஆனா இதுவே பிளவுஸ், சுடிதார் இதெல்லாம் நம்ம போடும்போது நம்ம அதை கட் பண்றது பர்பஸ், ஸ்டிச்சிங் பர்பஸ் எல்லாம் இருக்கு. அப்போ கட்டிங் பண்ணும்போது டைரக்டா ஓப்பன்ல போட்டு நம்ம கட் பண்ண மாட்டோம். அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி தான் நம்ம கட் பண்ணுவோம். அப்போ நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம 4 பகுதியா நம்ம பிரிப்போம். அதாவது முன்பக்கம், பின்பக்கம் அப்படிங்கிறது 2. ஃபர்ஸ்ட் ஃபோல்டிங் பண்ணும்போது முன்பக்கம், பின்பக்கம். மறுபடியும் அதை கிராஸ் ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு ரைட்டு, லெஃப்ட், இப்படி இந்த 4 அளவுகள் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை ஒரு சுற்றளவு, நீங்க ஒரு செஸ்ட் ரவுண்டோ ஒரு வெயிஸ்ட் ரவுண்டோ எந்த ஒரு ரவுண்டு நீங்க சுற்றளவு எடுத்துக்கிட்டாலுமே அதை வந்து நம்ம 4ஆ பிரிப்போம். இந்த 4ஆ பிரிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பர்பஸ் தான் ஈஸ் அலவன்ஸ். சரிங்களா? நீங்க 35 இன்ச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா பிளஸ் 4 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம 4ஆ பிரிக்கணும். நீங்க ஒரு டவுட்டுக்கு இப்ப 4ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பக்கமும் ஈஸ் அலவன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னா அதுக்கு நீங்க மறுபடியும் ஈஸ் அலவன்ஸையும் 4ஆ பிரிக்கிற மாதிரி வரும். அதனால நீங்க பாடி மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துட்டீங்க. அடுத்த ஸ்டெப்பு அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான். இப்போ நான் சொன்ன கால்குலேஷன் படி நீங்க நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன அளவுகள் வருது, எப்படியெல்லாம் அளவுகள் மாறுது, ஒவ்வொரு பாடியும் என்னென்ன மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நான் மெஷர்மெண்ட் சொல்லி கொடுத்த வரைக்குமே நீங்க பல பேருக்கு நீங்க வந்து அளவுகள் வந்து நீங்க எடுத்து பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இது இப்படி அடுத்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான ஒரு இது. ஏன்னா இப்போ உங்களுக்கு மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு மனித உடல் அமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சின்ன வயசா தான் இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பாடி ஷேப் பார்த்தீங்க, அதாவது 15, 16 வயசுல இருக்க சின்ன பொண்ணுங்க கூட அவங்களுடைய பாடியினுடைய அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா 50 பிளஸ்ல இருக்க மாதிரியான உருவ அமைப்பு. அதாவது அவங்களுடைய செஸ்ட் அப்பர் செஸ்டா இருக்கும், வெயிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் கம்மியா இருக்கும், அதே மாதிரி ஸ்டொமக் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து நம்ம எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிக் நான் சொல்றோம். இதை வந்து நம்ம ஏன்னா எல்லாருடைய உடல் அமைப்புக்கும் தகுந்த மாதிரி தைக்கும் போது அதை பர்டிகுலரா நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக சொல்ற விஷயங்கள் தான். பாடியினுடைய அமைப்பு பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் எப்படி தைக்கணும், அவங்களுக்கு வெயிஸ்ட் லென்த் எவ்வளோ வருது, ஷோல்டர் எவ்வளோ வருது, ஆம்ஹோல் எவ்வளோ வருது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இதுவே நீங்க ஒரு 50 பிளஸ் ஏஜ் இருக்கவங்களுக்கு நீங்க மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா அவங்க ஒரு 15, 16 ஏஜ்ல இருக்கிற மாதிரியான உடல் அமைப்பு, உருவ அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். பஸ்ட் இருக்காது, ஃபிளாட்டா இருக்கும், போன்ஸ் நிறைய இருக்கும், மசில்ஸ் இருக்காது, அந்த மாதிரியான உருவ அமைப்புகள் எல்லாமே இருக்கும். இதுல மெயின் திங் நீங்க யோசிக்க வேண்டியது, நமக்கு பாடி ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கூட நம்ம ஃபிட்டிங்கா பிளவுஸ் தைச்சிடலாம். ஆனா ரொம்ப லீனா இருக்காங்க பாத்தீங்களா, சின்ன மெஷர்மெண்டா இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு மெஷர்மெண்ட் நம்ம ப்ராப்பரா வச்சு தைச்சு அவங்களுக்கு ஃபிட்டிங் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான்
ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதனால நம்ம ஒரு பாடியில நம்ம ஒரு 10 பேத்துக்காவது அளவு எடுக்கும்போது அந்த 10 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. என்னதான் நீங்க தேடி தேடி ஒரே மாதிரி இருக்கவங்களை பிடிச்ச அளவு எடுத்தாலுமே ஒருத்தருக்கு 2 பேர்த்த நிக்க வச்சு நீங்க சேம் டைம்ல அளவு எடுத்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவல் ஹைட் இருப்பாங்க. ஒரே ஹைட்ல தான் இருப்பாங்க. வெயிட் மட்டும் வேரியேஷன் ஆகும். அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து 8 இன்ச்சு வச்சீங்கன்னா நார்மல் நெக்கா இருக்கும். அதே இன்னொருத்தருக்கு 8 இன்ச்சு வச்சீங்கன்னா ரொம்ப லோ நெக்கா போயிருக்கும். எதனால அப்படின்னா அவங்க பாடியில பின்னாடி இருக்கிற மசில்ஸ் அப்படி. ஒரு சிலருக்கு அதிகமா வரும்போது மெஷர்மெண்ட் வந்து நம்ம டீப்பா வச்சோம்னா தான் அவங்களுக்கு டீப் ரவுண்ட் வரும். ஒரு சிலருக்கு முதுகு பிளாட்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம கம்மியா மெஷர்மெண்ட் வச்சாவே அது டீப்பா தெரியும். அதனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். ஒருத்தருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும் போது அவங்கள நிக்க வச்சு ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் வருது. இவங்களுக்கு ஏன் இப்படி வருது? ஒரு சிலருக்கு ஆர்ம் ஹோல் வந்து சின்னதா இருக்கும், ஷோல்டர் பெருசா இருக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா ஆர்ம் ஹோல் ரொம்ப பெருசா இருக்கும், ஷோல்டர் அளவு கம்மியா இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம மேட்ச் பண்ண முடியாது. அப்போ ஆர்ம் ஹோல் லைனுமே பாத்தீங்கன்னா நம்ம 1/2 ஷோல்டருக்கு வைக்கிற அளவுக்கு கீழே இறங்கி கூட வரும். அந்த மாதிரி பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சருக்கு தான் எல்லா இடத்துலயுமே ஒரு வீடியோஸ் போடுறது, நிறைய மாடல்ஸ் போடுறது, டிசைனா எல்லாம் தைச்சு போடுறது, இப்படி எல்லாமே நம்ம பார்க்கும்போது அக்யூரேட்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தான் நிறைய அந்த மாதிரி போட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஆனா அது மட்டுமே வந்து டெய்லரிங் கிடையாது. எல்லா பாடி ஷேப்புமே நமக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே நம்ம ஃபிட்டிங்கா தைக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா பாடி பெருசா இருக்கவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறது அப்படின்னு ரொம்பவே பயந்துக்கிறாங்க. ஏன்னா பத்தாம போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்க தைரியமா மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்க. லீனா இருக்கவங்களுக்கும் எடுத்து பாருங்க, பாடி அளவு பெருசா இருக்கிறவங்களுக்குமே எடுத்து பாருங்க. இப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ராப்பரா ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி இவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும், இவங்களுக்கு இந்த ஹைட் கரெக்டா இருக்கும், இந்த நெக் ஹைட் இது இவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதனால நிறைய பேருக்கு மெஷர்மெண்ட் எடுத்து பாருங்க. நீங்க ஒரு பிளவுஸுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இப்ப நான் கிளாஸ் எடுத்து அதே இதுல எடுத்தீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட், வெயிஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர், ஸ்லீவ் லென்த்து, பேக் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, இந்த மாதிரி வரிசையா எல்லா மெஷர்மெண்ட்டுமே நீங்க எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு நோட்ல நீங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மெஷர்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்ப இங்க வந்து நம்ம போடுற லைன் வந்து நீங்க அவங்களுடைய நேம் கூட நீங்க இது பண்ணிக்கலாம். சும்மா ரஃபா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்க அதை ஃபாலோ பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இங்க வந்து இதுல என்னென்ன அளவுகள் நம்ம வந்து எடுக்க போறோம் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு, அடுத்தது மிடில் செஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஷோல்டர், அப்புறம் ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, அப்புறம் ரெடி ஷோல்டர். இது எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு லைன் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா, அதாவது நம்பர்ஸ் எழுதுகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் பென்சில்லையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் சப்போஸ் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணுன்னா அதை வந்து நீங்கள் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேற நம்பர் வந்து நீங்கள் அதில் போட்டுக்கலாம். பென்னில் எழுதிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரீமார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுடுறோம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கும், ஏன்னா முன்பக்க ஓப்பன் இதெல்லாமே வரும். அதெல்லாம் இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா என்னென்ன அளவுகள் பின்னாடி வருதோ அதெல்லாம் இதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். யார் யாருக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள், இது வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற ஒரு மெஷர்மெண்ட் சார்ட்டு தான். இந்த மாதிரி நீங்கள் நிறைய எடுக்கும்போது உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸினுடைய வேரியேஷன் என்ன அப்படிங்கிறது நல்லாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து ஒருத்தருக்கு நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க நேம் போட்டுக்கோங்க. அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது ஒரு 35 எடுத்திருக்கீங்க, மிடில் செஸ்ட் அப்படிங்கும்போது 36, வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது 30, ஷோல்டர் வந்து 15.5, ஸ்லீவ் லென்த்து 10.5, ஸ்லீவ் ரவுண்டு 11, ஆர்ம் ஹோல் 16, ஃப்ரண்ட் நெக் 7, பேக் நெக் 9.5, தேவையான ஷோல்டர் 2 இன்ச்சு. இப்படி நீங்கள் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே யார் யார் பேரை நீங்கள் எழுதுறீங்களோ
அவங்க மெஷர்மெண்ட்ஸை மட்டும் இதில் நீங்கள் நோட் பண்ணிட்டு என்ன கரெக்ஷன் வருது, அவங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஓப்பன் லென்த் எவ்வளோ கொடுக்கணும், ஃப்ரண்ட் லென்த் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் எழுதிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு காலம் கொடுத்துட்டு அவங்க ஏதாவது சேஞ்சஸ் கேட்டிருக்காங்க, என்ன நெக் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 10 பேருக்காவது நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கணும். எடுத்து இதில் நீங்கள் வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அளவு சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து செஸ்ட் ரவுண்டு இப்போ கிளாத்தில் வந்து 1/4 பற்றி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கிளாத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு மெட்டீரியல் வந்து நமக்கு ஒரு ஓப்பன் மெட்டீரியல் தான் நமக்கு கிடைக்கும். இதில் நான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த செல்வேஜை வச்சு தான் நமக்கு வந்து எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத நமக்கு மெஷர் பண்ணி தருவாங்க. இது வந்து அகலத்தை வச்சு நம்ம வந்து நமக்கு தேவையான அகலம் இருக்காங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம். ஆனால் கடையில் கொடுக்கும்போது இந்த செல்வேஜை வச்சு தான் நமக்கு அளவு மெஷர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இப்படி தான் நம்ம மெட்டீரியல் வாங்குவோம். இதை வந்து நம்ம நீல வாக்குன்னு சொல்லுவோம். அதாவது செல்வேஜை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2ஆ மடிப்போம். சரிங்களா? இந்த செல்வேஜை 2ஆ மடிச்சுட்டு இந்த இடத்துல இப்போ நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸுனா இப்படி 4ஆ போட்டு நம்ம வந்து கட் பண்ணுவோம். இப்படி வந்து கட் பண்ணுவோம். அதுவே நம்ம வந்து ப்ளவுஸ் அப்படிங்கும்போது பேக் வந்து இப்படி 2ஆ போட்டு இங்கே கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை வந்து ஆப்போசைட்ஸில் போட்டு கிராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரைட் கட்டிங்காக அப்படிங்கிறது தான் நம்ம கட் பண்ணுவோம். ஒரு மெட்டீரியலில் வந்து நம்ம எந்த போர்ஷனில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்வேஜையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக அயன் பண்ணி இந்த பகுதி மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இப்படி அயன் பண்ணும்போது இப்படி வளைஞ்சு இழுத்துக்கிட்டெல்லாம் போகக்கூடாது. அது நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங் மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே இது வந்து ஸ்கேலில் நூல் பிடிச்ச மாதிரி நமக்கு இந்த போர்ஷன் நமக்கு வரணும். அயன் பண்ணும்போது அப்படி தான் நம்ம வந்து அயன் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல தான் நம்ம பேக் பார்ட்டை கட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இதை வந்து பேக் பார்ட்டை இங்கே வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம யோக் கட் பண்ணுவோம். இப்படி தான் நம்ம ஒரு ப்ளவுஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுற இதில் இருக்கும்போது நீங்கள் நியூஸ் பேப்பரில் வச்சு தான் நீங்கள் கட் பண்ணி பழகணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நான் இந்த ப்ளவுஸ் தைச்சேன்னா எனக்கு வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க நீங்கள் வந்து நார்மலாகவே டைரெக்டாக ப்ளவுஸில் போட்டு கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ் இப்போ வரைக்கும் நான் ப்ளவுஸ் கட் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட்டு நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க, உங்களுக்கு அதுவே ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் இருந்துச்சு நல்லாவே அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கிளாத்லேயே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம தைச்சதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதுவுமே ஒரு காஸ்ட்லியான திங்காக இருந்தால் தான் ரொம்ப கவனமாக நம்ம கட் பண்ணுவோம், தைப்போம் எல்லாமே. அது ஓகே ஒன் சைடு. அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் தைச்சு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பேப்பர்லேயோ இல்லை சார்ட்லேயோ எந்த ஒரு ப்ரௌன் ஷீட்லேயோ எதில் நீங்கள் கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரே பீஸில் கட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம அதை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணி டபுள் ஃபோல்டு வச்சு தான் நம்ம கட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஒன் சைடு மட்டும் நீங்கள் அதில் கட் பண்ணால் போதும். அப்போது நம்ம கட் பண்ணும்போது 4 இதாக சொல்லியிருக்கேன். பேக்குக்கு டபுள் ஃபோல்டு ஒரு பீஸு, ஃப்ரண்ட்டுக்கு ரைட் லெஃப்ட்டு, ஸ்லீவுக்கு ரைட் லெஃப்ட்டு, யோக்கும் ரைட் லெஃப்ட்டு, ஓப்பன் பீஸ் ரைட் லெஃப்ட், இப்படி எல்லாமே 2 பீஸு. நம்ம எல்லாத்தையும் வெட்டிட்டு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா பேக்குக்கு ஒரு பீஸு, அது அந்த பேக் வந்து ஃபோல்டிங், அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம். அது பேக் ஓப்பனாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் ஓப்பனாக இருந்தாலும் சரி, அது வந்து பேக் வந்து ஒரு பீஸு, ஃப்ரண்ட் வந்து 2 பீஸு, யோக்கு 2 பீஸு, ஸ்லீவ் 2 பீஸு, அப்புறம் நெக் பீஸ், இதெல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட 7-8 பீஸு நம்ம வந்து ஒவ்வொன்றும் இந்த பீஸு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்குவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்கிற அளவுகள், இது ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம டேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற இதில் தான் நம்ம கொண்டு வருவோம். நீடட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறது தான் இது என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னா, ஒரு ப்ளவுஸுக்கு இந்த அளவுகள் தேவை, நீங்கள் இதை எடுத்துருவீங்க. 2வது கன்வெர்ட் மெஷர்மெண்ட், அதாவது ஒரு கட்டிங்காக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் பேட்டர்னுக்காகவா இருக்கலாம், டைரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸில் போடுற மாதிரியாகவும் இருக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 35 இன்ச்சு வந்து சுற்றளவு, பாடியில் 35 இன்ச்சு நம்ம சுற்றளவு எடுத்திருக்கோம். இதில் நம்ம ஆல்ரெடி ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச்சு நம்ம சேர்த்திட்டோம். அப்போ 39 இன்ச் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சுற்றளவு.
ஆனா தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த 39 வரணுமா அப்படிங்கிறது இல்ல, 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு முன்ன பின்ன தான் வரும். ஏன்னா அது நம்ம முன்னாடி கொடுக்குற கட்டு டாட் பிடிக்கிறது இதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறும். அதுக்கெல்லாம் சேர்த்தி தான் நம்ம இந்த ஈஸ் அலவன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அப்போ 39. இந்த 39 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கோங்க. ஈஸ் அலவன்ஸ் நீங்க சேர்த்திட்டீங்களா இல்லையா? ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா ஈஸ் அலவன்ஸ் நீங்க சேர்த்திட்டீங்க. அதுக்கப்புறம் தான் இதை 4ஆ நம்ம பிரிக்கிறோம். 4ஆ பிரிக்கும் போது நமக்கு 9.25 வருது. அதாவது ஒன் சைடுக்கு நமக்கு 9.25. இது வந்து மூணாவது ஸ்டெப். இந்த 9.25 தான் நம்ம வந்து நம்மளுடைய பாடிக்கு வைக்கிற 1/4 மெஷர்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கிற சீம் அலவன்ஸ் 9.25 வந்து நமக்கு பாடி அளவு பிளஸ் 1/2 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ். இந்த 1/2 இன்ச்சுங்கிறது நம்ம பிளவுஸுக்கு எல்லாருமே கொடுக்குற ஒரே மெஷர்மெண்ட் தான். நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு உள்ள துணி எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது உங்க உடம்பு ஏறாதுங்க எனக்கு இவ்வளவு போதும் அப்படின்னாலும் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அப்பப்போ உடம்பு மாறும் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்க கொடுத்துக்கோங்க. 1/2 இன்ச் அப்படிங்கிறது பொதுவா ஒரு அளவா நம்ம வைக்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மிடில் செஸ்ட். இந்த மிடில் செஸ்ட் வந்து 4 இன்ச்சு நீங்க சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டா 40 இன்ச்சு வருது. இதை வந்து நம்ம 4ஆ பிரிக்கும் போது 10 இன்ச்சு வருது. இந்த 10 இன்ச்சு நீங்க எங்கேயாவது மார்க் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த இது வந்து நீங்க எடுத்திருக்கிற நீங்க கட் பண்ணன ஃப்ரண்ட் போர்ஷன் கரெக்டா அளவு கரெக்டா வருதா அப்படிங்கிறதுக்கு செக் பண்றதுக்கு மட்டும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இது வந்து நிறைய இடத்துல மிடில் செஸ்ட் யூஸ் ஆகும். இந்த இடத்துல இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இதை வைக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட். இது மிடில் செஸ்ட். மிடில் செஸ்ட் என்ன பண்றோம்? 36 + 4 40. அப்ப 10 இன்ச்சு வருது. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு தேவையான கப் லூஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெயிஸ்ட் ரவுண்டு. வெயிஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ஈஸ் அலவன்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க 4ஆ பிரிக்கும் போது 7.5 இன்ச்சு வருது. இந்த 7.5 இன்ச்சு வந்து நமக்கு 1/4 வெயிஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா பேக்ல வந்து ஒரு டாட் பிடிப்போம். அந்த டாட்டுக்காக ஒரு 1 இன்ச்சு நம்ம சேர்த்திக்கலாம். இந்த 1 இன்ச்சு நீங்க வந்து 3/4 இன்ச்சாவும் வச்சுக்கலாம், 1 இன்ச்சாவும் வச்சுக்கலாம், 1.25 வச்சுக்கலாம். பின்னாடி நீங்க எவ்வளவு டாட் பிடிக்கிறீங்களோ அதுக்கான போர்ஷன் தான் இது. அங்க எவ்வளவு நீங்க டாட் பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அளவு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸ். இந்த வெயிஸ்டுக்கு செஸ்டுக்கு கொடுக்குற சீம் அலவன்ஸ், இந்த வெயிஸ்டுக்கு கொடுக்குற சீம் அலவன்ஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 4வது ஷோல்டர். ஷோல்டர் வந்து இப்போ நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது அதை வச்சு நம்ம ஒரு சார்ட் கொடுப்போம். அதை வச்சு நம்ம கால்குலேஷன் போட்டுக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் லென்த். ஸ்லீவ் லென்த் அப்படிங்கிறது கையினுடைய நீளம். 10 இன்ச்சு நான் 10.5 இன்ச்சு கையினுடைய நீளம் நான் எடுத்திருக்கேன். இந்த 10.5 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு வந்து ஷோல்டர் கிட்ட ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்கும் 1/2 இன்ச்சு வந்து நமக்கு கீழே மடிப்பு அப்படிங்கும்போது அடிச்சு திருப்புறதுக்காக நம்ம கொடுக்குற சீம் அலவன்ஸ். புரியுதுங்களா? இந்த 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் தான். இங்க கொடுக்குற ஷோல்டருக்கு கொடுக்கறதும் சீம் அலவன்ஸ் தான். இங்க கொடுக்கறதுக்கும் நமக்கு சீம் அலவன்ஸ் தான். இதுல பாத்தீங்கன்னா நான் உயரம் மிஸ் பண்ணியிருப்பேன். இதுல வந்து நீங்க அதை சேர்த்துக்கோங்க. வெயிஸ்ட் லென்த் ரெண்டாவதாவே அதை மூணாவது அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அப்புறம் வெயிஸ்ட் லென்த் சேர்த்திக்கோங்க. அது ஒரு 14 இன்ச் வருது அப்படின்னா வெயிஸ்ட் லென்த் அப்படிங்கும்போது 14 அப்படிங்கும்போது ஷோல்டர் கிட்ட ஒரு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும், இடுப்பு கிட்ட ஒரு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அப்போ 14 + 1 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டர்ல தையல் போட 1/2 இன்ச்சு. அது எல்லா இடத்துலயுமே வரும். உயரம் மார்க் பண்ணும் போதும் வரும். பேக் உயரம், ஃப்ரண்ட் உயரம் இது எல்லாமே மார்க் பண்ற இடத்துல நமக்கு ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச்சு நமக்கு வேணும். கீழே வெயிஸ்ட் கிட்ட எந்த அளவுக்கு நம்ம சாதா பிளவுஸா இருந்தா நம்ம அடிச்சு திருப்ப முடியாது, மடிச்சு தைப்போம். அப்ப அதுக்கு ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு நமக்கு எந்த அளவுக்கு பட்டையா கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு துணி தேவைப்படும். கையும் அதே மாதிரி தான். கையினுடைய நீளத்துல சாதா பிளவுஸா இருந்தா 1.5 இன்ச்சு பக்கம் கீழே தேவைப்படும், மேல வந்து ஒரு 1/2 இன்ச்சு தேவைப்படும். மொத்தமா 2 இன்ச்சு நம்ம சேர்த்துவோம். பிளவுஸா இருந்தா சாதா பிளவுஸா இருந்தா எப்படி நம்ம வந்து உயரத்துக்கு 2 இன்ச்சு சேர்த்துறோமோ அதே மாதிரி தான் கைக்குமே 2 இன்ச்சு சேர்த்தணும். இந்த ஷோல்டர் கிட்ட தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும் கீழே மடிச்சு தைக்க 1.5 இன்ச்சும் அது உங்க விருப்பம் போல நீங்க எப்படி வேணும்னாலும் நீங்க சேர்த்திக்கலாம். ஸ்லீவுக்கு அதே தான். 1/2 இன்ச் அப்படிங்கிறது ஷோல்டர் கிட்ட சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச்சு, கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு சீம் அலவன்ஸ் 1.5 1/2 இன்ச்சா அப்படிங்கிறது சாதா பிளவுஸா லைனிங் பிளவுஸாங்கிறதுக்கு பொறுத்த மாதிரி நமக்கு வரும். அதே மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு அப்படிங்கும்போது நம்ம எடுத்திருக்கிற அளவு 11.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம 2ஆ பிரிச்சுக்குவோம். 5.25 வரும். 5.25
ப்ளஸ் 1.5 இன்ச்சு நமக்கு சீம் அலவன்ஸ். 5.25 வந்து நம்ம 2ஆ பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு அந்த இடத்துல மார்க் போட்டு சீம் லைன் போட்டுருவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வர 1.5 இன்ச்சு, இங்க ஒரு 1.5 இன்ச்சு, இங்க இந்த 3மே 1.5 இன்ச்சு கரெக்டா வரணும். ஸ்லீவ் கட் பண்ணும்போது வர 1.5 இன்ச்சு, ஆம்போல் கட் பண்ணும்போது, செஸ்ட் ரவுண்ட் கட் பண்ணும்போது வர 1.5 இன்ச்சு, இடுப்பு கிட்ட கொடுக்குற 1.5 இன்ச்சு. இந்த லைன் எல்லாம் தான் ஒட்டுக்கா நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். அதனால அந்த 1.5 இன்ச்சு ஏதோ ஒரு இடத்துல 1 இன்ச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு, ஆம்போலுக்கு எல்லாத்துக்குமே அந்த 1 இன்ச்சு தான். ஏன்னா இல்லைன்னா நம்ம எக்ஸ்ட்ராவா கட் பண்ற மாதிரி தான் வரும். அதனால ஈவனா கொடுக்கணும் அப்படின்னா 1.5 இன்ச்சு, 1.25 இன்ச்சு அப்படிங்கிறது கையினுடைய அடியில வர்றது, ஆம்ஹோல் கிட்ட வர்றது, செஸ்ட் ரவுண்டுக்கு வர்றது, வெயிஸ்ட் லைனுக்கு வர்றது, இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த 1 இன்ச்சா வச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்ட் ஆயிரும். இப்போ ஸ்லீவுக்கு வந்து என்ன லென்த்துக்கு சாதா பிளவுஸ்னா 1.5, ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். அதே மாதிரி உயரம் பிளவுஸுக்கு வந்து ஷோல்டர் கிட்ட 1/2 இன்ச்சு, கீழே மடிச்சு தைக்க 1.5 இன்ச்சு சாதா பிளவுஸுக்கு. லைனிங் பிளவுஸுக்கு மேல 1/2 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு. அப்போ சாதா பிளவுஸுக்கு 2 இன்ச்சு ஆட் பண்றோம், லைனிங் பிளவுஸுக்கு 1 இன்ச்சு ஆட் பண்றோம். இதை வந்து நீங்க எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. சீம் அலவன்ஸ் சேர்த்துறது தான் இது எல்லாமே. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நெக்குக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். பேக் நெக்குக்கும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். சப்போஸ் அக்யூரேட்டான மெஷர்மெண்ட் அப்படின்னா 1/4 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா 1/4 இன்ச்சு நம்ம தைக்கும் போது ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். அந்த 1/4 இன்ச்சை நான் எப்பவுமே இது பண்றதுல ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் வச்சிடுறது. சப்போஸ் உங்களுக்கு அந்த 1/4 இன்ச்சு அக்யூரேட்டா வேணும் அப்படின்னா நீங்க வந்து 1/2 இன்ச்சு சேர்த்த வேண்டிய இடத்துல, அதாவது கழுத்துக்கு மட்டும், முன்கழுத்து பின் கழுத்து எதுவா இருந்தாலுமே 1/2 இன்ச்சு சேர்த்துற இடத்துல 1/4 இன்ச்சா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீம் லைன் 1/4 இன்ச்சு போகும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும். ஆனா நான் வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா 1/2 இன்ச்சு மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது தேவையான ஷோல்டர் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ரெடி ஷோல்டர் எவ்வளவு வேணும்னு நம்ம கெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? எனக்கு தின் ஷோல்டர் அப்படின்னா 1.25, 2, 2.25. பிராட் ஷோல்டர்னா 2.5, 2.25, 3, 3.25. இதுதான் தின் ஷோல்டர், பிராட் ஷோல்டர். இந்த அளவுக்கு எனக்கு இந்த அளவு தான் மெஷர்மெண்ட் தான் வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம ரெடி ஷோல்டர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த எல்லா மெஷர்மெண்ட்ஸையுமே, அதாவது செஸ்ட் ரவுண்டு, மிடில் செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் பிளவுஸ் லென்த்து, அப்புறம் ஷோல்டர், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் ரவுண்டு, ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ரெடி ஷோல்டர், இப்படி எல்லாமே ப்ராப்பரா நீங்க ஒரு மெஷர்மெண்ட்டை நீங்க எடுத்து அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நிறைய பேருக்கு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இந்த முறையில நீங்க கன்வெர்ட் பண்ணி நோட் பண்ணணும். இது வந்து 2வது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாடியில ப்ராப்பரா மெஷர்மெண்ட் எடுக்கிறது. 2வது ஸ்டெப் நீங்க ஈஸ் அலவன்ஸ் இது எல்லாமே நோட், ஈஸ் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நீங்க வரிசையா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்து பார்க்க போற கிளாஸ்ல தான் இந்த ஷோல்டருக்கு எப்படி கால்குலேஷன் போட்டு ஷோல்டர் அளவு கண்டுபிடிக்கிறது, எப்படி ஆம்ஹோல் அளவு கண்டுபிடிக்கிறது, எப்படி ஃப்ரண்ட் லென்த் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இதுவே ஒரு லென்த்தா ஒரு கிளாஸ் தான். பொறுமையா பார்த்து எதையுமே ஸ்கிப் பண்ணாம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம டெய்லரிங்க்கு பேசிக்கா தேவையான விஷயங்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் டெய்லரிங் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.